வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் கிளாஸ் அகாடமி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாபம் மற்றும் நட்டம். நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவுமே தேவையான ஒரு டாபிக் தான் இந்த லாபம் மற்றும் நட்டம். நம்ம வாழ்வியலில் ஒரு பொருந்தக்கூடிய ஒரு டாபிக் தான். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டாபிக் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கன்ஃபார்மாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு டாபிக் தான் வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஸோ அது மாதிரி தான் லாபம் மற்றும் நட்டம்ன்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, எப்படியெல்லாம் நம்ம ஒரு பொருளில் நட்டம் என்ன பண்ணுறோம், லாபம் என்ன பண்ணுறோம், சரிங்களா? நமக்கு லாபம் எப்படி வருது, நட்டம் எப்படி வருது, ஸோ அதை எப்படியெல்லாம் கேல்குலேட் பண்ணுறது, சரிங்களா? ஸோ பேசிக்காக நீங்கள் ஒரு அதிகாரி ஆனீங்கன்னா உங்கள்கிட்ட நீங்கள் அந்த லாப நட்டம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அந்த அதிகாரிக்கான சில விஷயங்களை கணக்கு பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சின்ன வேலை, விஓ வேலை, சரிங்களா? அந்த வேலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அங்கே வந்து அந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு வீடு கட்டி தர்றது, அதுவும் இல்லையா, அதே மாதிரி இந்த கழிப்பறை கட்டி தர்றது, அதுக்கான ஃபண்டெல்லாம் தருவாங்க, சரிங்களா? அந்த ஃபண்டு தரும்போது அதுக்கான செலவு வந்து 1,20,000 அதெல்லாம் போடுவாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் எப்படி கேல்குலேட் பண்ணி போடுறாங்க அப்படின்னா, இதை வச்சு தான், சரிங்களா? அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன கழிப்பறை கட்டுறாங்கன்னா அந்த கழிப்பறைக்கான ஷீட் வாங்குற காசு, ஷீட் கொண்டு வந்த அந்த போக்குவரத்து செலவு, அதே மாதிரி என்ன சொல்கிறது, அதுக்கு வேலை பார்த்தவங்களோட வேலையாட்களோட செலவு, சரிங்களா? இதெல்லாம் சேர்த்து தான் அந்த கழிப்பறையோட செலவுன்னு போடுவாங்க. சும்மா 4 செங்கலுக்கு மட்டுமே சேர்த்து 1,20,000 போட முடியாது, சரிங்களா? அதே மாதிரி அங்கே இருக்க அந்த உள்ள இருக்க அந்த கழிப்பறையோட செலவு, ஸோ எல்லாத்தையும் சேர்த்து ஆகிற செலவு தான் அதுக்கான மொத்த செலவு, அது மாதிரி சொல்லுவாங்க. அது எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க, அதை எவ்வளோக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் கேல்குலேட் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ அதை வச்சு தான் எந்த அளவுக்கு போயிருக்கு, எந்த அளவுக்கு அதுக்கான அரசு செலவு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அப்போ பேசிக்காக நீங்கள் ஒரு வருவாய்த்துறை அலுவலர்லேருந்து ஒரு கடைநிலை ஊழியர் வரைக்குமே சேரணும்னா அதுக்கு லாப நட்ட கணக்குன்னு ஒன்று தேவை, சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த கணக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ கிளாஸ்க்குள்ள போவோமா? பாருங்கள், லாபம் மற்றும் நட்டம். ஒரு பொருளோட வாங்கிய விலையத்தான் நம்ம அடக்க விலைன்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ வாங்கிய விலைனாலும் அடக்க விலைனாலும் ஒன்று தான், சரிங்களா? ஒரு பொருளை விற்ற விலையத்தான் நம்ம விற்பனை விலைன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஒரு பொருளை விற்ற விலையத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், விற்பனை விலைன்னு சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி அடக்க விலையை வந்து அடக்க விலையை விட விற்பனை விலை அதிகமாக இருந்தால், ஓகேவா? அடக்க விலைனா நான் வந்து இப்போ ஒரு பொருளை வந்து 10 ரூபாய்க்கு வாங்குறேன் அப்படின்னா விற்பனை விலை அதிகமாக இருக்கும்போது, 20 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு 10 ரூபா லாபம் தானே. ஸோ அதான் அடக்க விலையை விட விற்பனை விலை அதிகமாக இருந்தால் லாபம். அதே மாதிரி அடக்க விலையை விட விற்ப விலை வந்து குறைவாக இருந்தால் நட்டம், ஓகேவா? நான் ஒரு பொருளை வந்து 10 ரூபாய்க்கு வாங்கி 5 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ அப்போ எனக்கு நட்டம் தானே. ஸோ அதை தான் லாப நட்டம் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா? அதே மாதிரி விலை குறைப்பு, விலையை கொஞ்சம் குறைச்சி தரதுக்கு பேர் தான் தள்ளுபடி, சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, லேபிளில் வந்து ஒரு சட்டை வாங்குறீங்க, சட்டையோட அந்த ஒவ்வொன்றிலையும் ஒரு எம்ஆர்பின்னு இருக்கும் இல்லையா, லேபிள், அதில் எவ்வளோ போட்டிருப்பாங்க. இப்போ சட்டை ஒரு 500 ரூபா போட்டிருக்காங்க, நீங்கள் வந்து 450 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா எவ்வளோ தள்ளுபடியாக இருக்குது, 50 ரூபா தள்ளுபடியாக இருக்குது, டிஸ்கவுண்ட், சரிங்களா? டிஸ்கவுண்ட்டுங்கிறது என்ன அப்படிங்கிறத இதைப்பா, ஓகேவா? அந்த விலையோட குறைப்பு தான் தள்ளுபடி, சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றுக்கான இந்த இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு லாபங்கிறது என்ன தெரியுமா? விற்பனை விலையையும் அடக்க விலையும், சரிங்களா? நான் வந்து எவ்வளோக்கு விற்றுருக்கேன், ஒரு 500 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், சரிங்களா? நான் 600 ரூபாய்க்கு, சரிங்களா, 500 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், சரிங்களா? 400 ரூபாய்க்கு வாங்கி 500 ரூபாய்க்கு விற்கிறேன்னா எனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குது, 100 ரூபா கிடைக்குது. ஸோ அப்போ விற்பனை விலையோட அடக்க விலையை கழிச்சா லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அடக்க விலையோட விற்பனை விலை கழிச்சா நட்டம் கிடைக்கும், கரெக்டாக? ஸோ ஒன்றும் இல்லை, எது அதிகமாக இருக்கோ அதை கழிச்சாலும் தெரிஞ்சு போயிடும், ஓகேவா? இதே நான் 400 ரூபாய்க்கு வாங்கி 300 ரூபாய்க்கு விற்றேன் அப்படின்னா எனக்கு நட்டம், தெரியுதா? ஸோ அடக்க விலையை விற்பனை விலையோட கழிச்சோம் அப்படின்னா நட்டம் தெரியும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், விற்பனை விலை. மொத்தம் 3 விற்பனை விலை இருக்குப்பா, சரிங்களா? ஸோ பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 3 விற்பனை விலையை பொறுத்துனா எனக்கு அடக்க விலை வந்து ஒரு 300 ரூபாய்க்கு நான் வாங்குறேன், 10 ரூபா லாபம் வச்சு விற்றுருக்கேன். அப்போ எவ்வளோ விற்றுருப்பேன், 310 ரூபாய்க்கு தானே விற்றுருப்பேன். ஸோ அதுதானே விற்பனை விலை. அதே மாதிரி ஒரு பொருளை நான் 300 ரூபாய்க்கு வாங்குறேன், 10 ரூபா நட்டமாக விற்றுருக்கேன். எவ்வளோ விற்றுருக்கேன், இப்போ 290 ரூபாய்க்கு விற்றுருக்கேன், சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறேன், மைனஸ் பண்ணுறேன், சரிங்க? அதே தான், சரிங்களா? ஸோ இதே சேம் இன்னொரு விற்பனை விலை இருக்குல்ல, குறித்த விலை மற்றும் தள்ளுபடி. அதாவது ஒரு லேபிளில் வந்து நான் 500 ரூபா குறித்த விலையை போட்டிருக்கு, நான் 450 ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம், 50 ரூபா கம்மி பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ அதே சேம் தான். ஒரு லேபிளில் எவ்வளோ போட்டிருக்கு, 500 ரூபா போட்டிருக்கு, நான் 450 தள்ளுபடி பண்ணியிருக்கேன். அப்போ எவ்வளோ விற்றுருப்பேன், 450 தள்ளுபடி, சாரி, ஒரு லேபிளில் 500 ரூபா போட்டிருக்கு, நான் 50 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்கேன்னா 450 ரூபாய்க்கு விற்றுருப்பேன், சரிங்களா? ஸோ அதுதான், ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், தள்ளுபடிங்கிறது என்னது, குறித்த விலையும் விற்பனை விலையும் பொறுத்த தள்ளுபடி. 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கப்படுது, நல்லா கவனிங்க, 500 ரூபாய்க்கு ஒரு பொருள் வந்து விற்கப்படுதுன்னு ஒரு லேபிளில் போட்டிருக்கு, சரிங்களா? ஆனால் விற்கிறது வந்து 400 ரூபாய்க்கு விற்றுருக்கீங்க, ஓகேவா? அப்போ எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சொல்ல தெரியும், சரிங்களா? இதே குறித்த விலை அப்படின்னா அப்படியே இதோ குறித்த விலை அப்படியே ட்ரான்ஸ்லேட் ஆகும், அங்கே மைனஸ் பண்ணுவீங்க, இங்கே ப்ளஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான், சரிங்களா? என்னது
நான் அங்கே குறித்த விலை வந்து 500 போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க, குறித்த விலை தான் கேட்குறாங்க. குறித்த விலையை என்ன சொல்லாமல் தள்ளுபடி விலையும் விற்பனை விலையும் சொன்னாங்கண்ணா. சரிங்களா? எனக்கு எவ்வளோ தள்ளுபடி பண்ணியிருக்கேன், 50 ரூபா தள்ளுபடி பண்ணியிருக்கேன். நான் வந்து 50 ரூபா தள்ளுபடி பண்ணிவிட்டு 550 ரூபாய்க்கு விற்கிறேன். ஓகேவா? ஏன்னா 50 ரூபா தள்ளுபடி விற்கிறேன், ஆல்ரெடி அது 600 இருந்தால் தான் 50 ரூபா தள்ளுபடி பண்ணி 550 ரூபாய்க்கு விற்க முடியும். ஸோ விற்பனை விலையும் தள்ளுபடி சேர்ந்தது தான் குறித்த விலை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட்ஸு. இதை நீங்கள் இதுக்கு ஃபார்முலாஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு தான் நினைக்க வேணாம். நீங்கள் ஜஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சால் நீங்கள் ஃபார்முலா எதுவுமே தேவையே இல்லை. சரிங்களா? உங்களுக்கு ஒன்று நல்லாவே தெரியும், படித்தவங்களோட படிக்காதவங்க நல்லாவே கணக்கெல்லாம் போடுவாங்க. சரிங்களா? ஸோ அவங்க வந்து இதுக்கான லாப நட்ட ஃபார்முலா தான் படிச்சுட்டு வரதில்லை. காரணம் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். சரிங்களா? நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சால் உங்களுக்கு இந்த ஃபார்முலா தேவையில்லை. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? குறித்த விலை என்பது என்னது, ஒரு பொருளின் மீது உள்ள லேபிளில் இருக்க போடப்பட்ட விலை, அதாவது எம்ஆர்பி ரேட், அதுதான் குறித்த விலைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுக்கு மெயின் ஃபார்முலாக்கு வருவோமா? லாபம் சதவீதம். சரிங்களா? ஒரு பொருளை வந்து நான் எவ்வளோக்கு வாங்குறேன், 500 ரூபாய்க்கு வாங்குறேன். சரிங்களா? 12% லாபம் சதவீதத்துக்கு வாங்குறேன். சரிங்களா? ஓகேவா? சாரி, ஒரு பொருளை வந்து 500 ரூபாய்க்கு வாங்குறேன், 50 ரூபா லாபம் வைக்கிறேன். சரிங்களா? அப்போ எத்தனை சதவீதத்துக்கு நான் லாபம் பெற்றிருக்கேன் அப்படின்னா, லாபம் அப்படிங்கிறது எவ்வளோ லாபம் பெற்றிருக்கணும் அது மேலே போடணும். ஓகேவா? ஸோ எவ்வளோக்கு வாங்கியிருக்கணும் அது கீழே போடணும். அடக்க விலைனா வாங்கிய விலை. ஓகேவா? இப்போ ஒன்றும் இல்லை, 50 ரூபா லாபம் பெறேன், 500 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்போ மேலே 50, கீழே 500 × 100. ஸோ 500க்கு இருக்க ஜீரோவும் இங்கே இருக்க ஜீரோவும் கேன்சல் ஆச்சுன்னா ஞாபகம் வச்சு பாருங்கள். ஸோ நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா இதை தான். ஓகேவா? இங்கே என்ன போடுவோம், 50 ரூபா லாபம் பெறேன், 500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன், அடக்க விலையை தானே. ஸோ இங்கே ஆல்ரெடி இங்கே ஜீரோ இருக்குது, இந்த 3 ஜீரோவும் இந்த 3 ஜீரோவும் கேன்சல், இதுவும் ஒரு 5 ஒரு 5. அப்போ ஆன்சர் என்ன, ஆன்சர் என்னென்னா எவ்வளவோ, ஆன்சரு 10. சரிங்களா? 10%. ஸோ 10% லாபம் பெற்றிருக்கேன். ஓகேவா? ஸோ எத்தனை சதவீதம் லாபம் பெற்றிருக்கேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஃபார்முலாஸ் தான் இந்த 2 ஃபார்முலாவும். சேம் நட்டம் எவ்வளோ பெற்றிருக்கணும் அதை போட்டு அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். சரிங்களா? அடுத்து லாபம் சதவீதம். சரிங்களா? லாப சதவீதம் கொடுத்துட்றாங்க, அடக்க விலை கொடுத்துட்றாங்க. விற்பனை விலையோ இல்லை அடக்க விலையோ கேட்குறாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பாருங்கள், லாப சதவீதம் நான் வந்து ஒரு 15 ரூபா லாப சதவீதம் பெறுறேன். சரிங்களா? ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறேன். அப்போ என்ன பண்ணணும், இந்த இடத்துல லாப சதவீதங்கிற இடத்துல லாப சதவீதத்துக்கான இதை போட்டு விற்பனை விலை அடக்க விலைங்கிறதுக்கான இடத்துல போட்டிங்கன்னா விற்பனை விலை கிடைக்கும். இன்கேஸ் மாற்றி கேட்குறாங்க, ஓகேவா, எனக்கு அடக்க விலை என்னன்னு தெரியாது, நான் விற்பனை விலை வந்து ஒரு 550 ரூபாய்க்கு விற்றுருக்கேன் 15% லாபத்தில் அப்படின்னா அப்படியே மேலே போட வேண்டியது, அப்படியே இன்டர்சேஞ்ச் இந்த பக்கம் கீழே போட்டுறோம், அப்படியே ஆப்போசிட்டாக சேம் ஃபார்முலா ஒரு சின்ன சேஞ்ச், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அப்போ எவ்வளோக்கு பெற்றிருப்பேன், இதை அப்படியே ஆன்சர் சப்ஜெக்ட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து நட்ட சதவீதம் சேம், அங்கே ப்ளஸ் பண்ணுவீங்க, இங்கே மைனஸ் பண்ணுறீங்க, அதே 2 ப்ரொசீஜர் தான். விற்பனை விலைனா என்ன பண்ணுவோம், அங்கே ப்ளஸ் பண்ணுவோம், லாப சதவீதத்தை போட்டு ப்ளஸ் பண்ணி அடக்க விலையும் போடுவோம். சரிங்களா? இங்கே என்னது, இங்கே வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அடக்க விலை போடுறீங்க விற்பனை விலை கேட்டால். இதே அடக்க விலை கேட்டால் டிவைடட் பை கீழே அப்படியே ஆப்போசிட்டில் போட்டு கீழே போட்டு நட்ட எவ்வளோ சதவீதமாக போட்டு மைனஸ் பண்ணிவிட்டு சேம் விற்ற விலை என்ன கொடுத்தாங்களோ அதை போட்டுறோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே நம்ம சம்ஸ் எல்லாம் செஞ்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த ஃபார்முலாங்கிற என்ன சொல்கிறது, நீங்கள் ஃபார்முலா படிக்கிறது அப்படிங்கிறதா செகண்டரி. சரிங்களா? நீங்கள் ஒரு கான்செப்டை நல்லா உள்வாங்குறீங்கனாலே உங்களுக்கு ஃபார்முலாஸ் தேவையில்லை. சரிங்களா? ஸோ எதாவது பண்ணுறோம், ஒரு பேசிக்கான ஓரலாக ஃபார்முலா தெரிஞ்சால் கூட போதும். சரிங்களா? அடுத்து இதர விலை. ஓகேவா? அதாவது அடக்க விலைங்கிறதுல எதெல்லாம் வரும் அப்படின்னா இதர செலவுகள் அப்படிங்கிறதும் வரும். போக்குவரத்து செலவு, ஊதியம், பாதுகாப்பு செலவு, இதெல்லாம் சேர்த்து. சரிங்களா? இப்போ மொத்த அடக்க விலை அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், நான் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் கான்செப்ட் சொல்கிறேன். நான் ஒரு ஆப்பிள் வாங்குறேன். சரிங்களா? அதாவது ஆப்பிள் எவ்வளோக்கு வாங்குறேன்னா 10 கிலோ, 1 கிலோ 100 ரூபாய்க்கு 10 கிலோ வாங்குறேன். ஸோ 1000 ரூபா ஆச்சா. ஆனால் அதில் வந்து 2 கிலோ அழுகி போச்சு. ஸோ அப்போ என்கிட்ட 8 கிலோ தான் இருக்குது. சரிங்களா? 8 கிலோ தான் நிறையா வச்சுங்க, 1000 ரூபா 8 கிலோ தான் இருக்குது. இதுக்கான போக்குவரத்து செலவு வந்து ஒரு 200 ரூபா. சரிங்களா? ஸோ அப்போ எவ்வளோ ஆச்சு, ஆப்பிளோட மொத்த அடக்க விலைக்குள்ள எவ்வளோ வரும்னா அந்த 200 ரூபா சேர்த்து வந்துடும். அப்போ 1500 ரூபா. சரிங்களா? 1200 ரூபா அந்த அழுகி போனதும் சேர்த்து தான் இதுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? ஸோ அப்போ அழுகி போன 2 இது சேர்த்து எடுக்கணும். வச்சுங்க. அப்போ என்ன சொல்லலாம், 1200 ரூபா இருக்குது, ஆனால் 8 கிலோ இருக்குது. நீங்கள் இப்போ 1 கிலோ எவ்வளோக்கு விற்றா விற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிலோவையும் எவ்வளோக்கு விற்கணும் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஸோ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஸோ ஒவ்வொரு கிலோவையும் நம்ம 300 ரூபாய்க்கு விற்கணும். 100 ரூபாய்க்கு வாங்கினது 300 ரூபாய்க்கு விற்கணும். ஸோ இதான் இதர செலவுகள் அப்படின்னு மாதிரி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதாவது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருளை வந்து இப்போ 100 ரூபாய்க்கு வாங்குறீனாலும் அதுக்கு போகிற போக்குவரத்து செலவையும் அதோட சேர்க்கணும். சரிங்களா? இப்போ வியாபாரிகளில் விற்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் போயிட்டு என்னங்க வேலை கூட விற்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு போக்குவரத்து செலவுக்கு இவ்வளோ ஆச்சு, இவ்வளோ பொருள் கொடுத்து வாங்கினேன், அதெல்லாம் சேர்த்தியாக சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்தா மட்டும் தானே வாங்க முடியும்.
சரிங்களா? ஸோ அதை பொறுத்து தான். நம்மளே நாளைக்கு ஒரு கடை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நான் பழக்கடை வைக்கிறேன்னா, பழம் மட்டும் வைக்க முடியாது. பழக்கடைக்கு நான் போக்குவரத்து செலவு சேர்த்து வைக்கணும். சரிங்களா? பெட்ரோல் வண்டி நான் போய் பழம் வாங்கிட்டு வந்தேன், வண்டிக்கு இவ்வளோக்கு போயிட்டு வந்தேன். ஸோ எல்லாம் சேர்த்தா தான் அந்த காசுக்கு மேலே எடுத்தால் மட்டும் தான் எனக்கு லாபம். சரிங்களா? ஸோ அதுதான் மொத்த அடக்க விலை அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் கான்செப்ட் மட்டும் உள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் ரொம்ப ஈஸி. சரிங்களா? இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். இப்போ மேலே வச்ச ஃபார்முலாஸை வச்சு ரொம்ப பேசிக் கிளாஸாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் 2லேருந்து தான் நீங்கள் உங்களுக்கு மெயின் சம்ஸ்லாம் வரும். சரிங்களா? நீங்கள் மேலே பார்ட் 1 ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அடுத்த சம்ஸ்லாம் நீங்களாகவே போட்டுருவீங்க. சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ தான் நம்ம சொல்கிற ஃபஸ்ட்டு டைப் பார்க்குறோம். ஃபஸ்ட் டைப்புங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு இந்த பார்ட் 1 வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து 3 டைப் நடத்திருப்போம். சரிங்களா? ரொம்ப அதுவும் ஈஸியாக பேசிக்கானது தான். சரிங்களா? இந்த பேசிக் டாபிக் புரிஞ்சு அப்படின்னாலே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ லாபம் மற்றும் நட்டம் இது மாதிரி கேட்குறாங்க. பாருங்கள், ஒரு பையின் அடக்க விலை 575 ஆகும், விற்பனை விலை 625 ஆகும் இருந்தால் லாபம் எவ்வளோ? நல்லா பாருங்க, நான் வந்து ஒரு 575 ரூபாய்க்கு வாங்குறேன், 625 ரூபாய்க்கு விற்கிறேன். எவ்வளோ விற்றுருப்பேன்? சேம் விற்பனை விலையோட அடக்க விலையை மைனஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா தானே, விற்பனை விலையோட அடக்க விலையை மைனஸ் பண்ணணும். விற்பனை விலை எவ்வளோ? 625, அடக்க விலை எவ்வளோ? 575. ஸோ மைனஸ் பண்ணால் எவ்வளோ வருது? ஆன்சர் 50. அவ்வளோதானே, ரொம்ப பேசிக்கான ஒன்று தான். சரிங்களா? அதான் போட்டிருக்கேன். அப்போ என்ன கிடச்சிருக்கு? எனக்கு லாபம் தான் கிடச்சிருக்கு. அடுத்து பாருங்கள், ஒரு சட்டையை வந்து நான் 200 வாங்குறேன், ஆனால் விற்கிறது வந்து 170 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ எவ்வளோ எனக்கு நஷ்டம் ஆகுது? 25 ரூபா நஷ்டம் ஆகுதுல்ல. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணி தான் தெரியணும் அவசியம் இல்லை, பேசிக். சரிங்களா? ஸோ அடுத்து இதே தான் அதுக்கான ஹோம்ஒர்க்கு, சும்மா செஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்து டைப் 2 பாருங்கள், விற்பனை விலை கேட்டு வச்சு கேட்க பாருங்கள். நான் வந்து ஒரு பொருளை, சரிங்களா, ஒரு பொருளை வந்து இவ்வளோக்கு வாங்குறேன், இவ்வளோ லாபம் கிடச்சிருக்கேன்னா எனக்கு எவ்வளோ விற்றுருப்பேன்னு தெரியணும் இல்லையா? பாருங்கள், நான் 100 ரூபாய்க்கு வந்து ஒரு பேனாவை வாங்குறேன், 35 ரூபாய்க்கு லாபத்தை வச்சு விற்கிறேன், 30 ரூபா லாபம் வச்சு. அப்போ எவ்வளோ அர்த்தம்? 130 ரூபாய்க்கு விற்கிறேன்னு அர்த்தம். சரிங்களா? இதான் விற்ற விலை. ஃபேமஸ், நான் ஒரு பொருளை வந்து 4500 ரூபாய்க்கு வாங்குறேன், 150 ரூபா நட்டத்துக்கு விற்கிறேன். அப்போ எவ்வளோ விற்றுருப்பேன்? 2 மைனஸ் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும், 4350. சரிங்களா? ஃபேமஸ். இதே பாருங்கள், ஒரு புத்தகம் வந்து 450 ரூபா குறித்த விலையில் இருக்குது. ஐ மீன் எம்ஆர்பியில் 450 ரூபா போட்டிருக்கு, 15 ரூபா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. 15 ரூபா குறைச்சிட்டாங்க. தள்ளுபடினா வேறு ஒன்றும் குறைக்கிறதாப்பா. ஸோ அதானே பார்த்தா தள்ளுபடினா விலை குறைப்பு அப்படின்னு. 15 ரூபா குறைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் 125 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். அவ்வளோதான், வாங்கிய விலை தானே. சரிங்களா? ஸோ இதுதான் பேசிக்கானது வாங்கிய விலைகளை பொறுத்தளவுக்கு. அதே மாதிரி தள்ளுபடி அப்புறம் குறித்த விலை இது மாதிரி கேட்டால் இது ரெண்டுமே ஒரே மாதிரி ஃபார்முலாஸ் தப்பா, சின்ன சேஞ்ச் தான். ஓகேவா? தள்ளுபடி குறித்த விலையும் விற்பனை விலையும் கொடுத்து தள்ளுபடி கேட்டால் குறித்த விலையோட விற்பனை விலையை மைனஸ் பண்ணணும். சரிங்களா? தள்ளுபடியும் விற்பனை விலையும் கொடுத்துட்டு குறித்த விலையை கேட்டால் தள்ளுபடியோட குறித்த விலையை கூட்டணும். அங்கே மைனஸ் பண்ணுவீங்க, இப்போ ப்ளஸ் பண்ணுவீங்க. அவ்வளோதான், சின்ன சேஞ்ச் தான். சரிங்களா? ஒரு பொருளோட குறித்த விலை வந்து 1500 மற்றும் அதன் விற்பனை விலை வந்து 1300. பாருங்கள், நான் 1500 ரூபாய்க்கு வாங்கி 1300 ரூபாய்க்கு விற்பனை விலையில் விற்கிறேன். ஓகே, குறித்த விலைங்க நான் வாங்கினது அப்படின்னு அர்த்தம் இல்லை. லேபிளில் எவ்வளோ போட்டிருக்கு? 1500 போட்டிருக்கு. அதை வந்து நான் 1500 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். 1500 ரூபாய்க்கு சாரி 1500 போட்டதை 1300 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னா எவ்வளோ தள்ளுபடி? எனக்கு 200 தள்ளுபடியில் விற்றுருக்கேன். சாரி வாங்கியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதை பார்த்துங்க. அதே மாதிரி ஒரு கடிகாரம் வந்து 500 ரூபாய்க்கு தள்ளுபடிக்கும், ஓகேவா, 500 தள்ளுபடியில் 2000 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஸோ அப்போ குறித்த விலை என்ன? ஒன்றும் இல்லை, ரெண்டே கூட்டினா முடிஞ்சு போச்சுல. ஸோ இப்போ பாருங்கள், 2000 + 500 2500. ஸோ 2500 ரூபா எம்ஆர்பியில் போட்டால் தான் 500 தள்ளுபடி பண்ணும்போது அந்த 500 லெஸ் ஆகி 2000 கிடைக்கும். சரிங்களா? ஸோ ரொம்ப இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு கிளாஸ் தான்ப்பா. ஸோ இந்த கிளாஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் புரிஞ்சிச்சு, எல்லா ஃபார்முலாஸும் புரிஞ்சிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்து நீங்களாகவே இந்த ஃபார்முலாஸை வச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா புரிஞ்சு போடுங்க. லாப நட்டத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபார்முலா படித்து தான் படிக்கணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சாலே போதும். சரிங்களா? ஸோ இதோட ஃபஸ்ட்டு பார்ட் வீடியோ நிறைவாகுது. செகண்ட் பார்ட்டில் சந்திப்போம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் கீஸும் நான் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.